கடைசி நிலைமை. அந்த மூமின் பார்க்குறாரு, கண்ணெதிர வந்து மலக்குல் மௌத்து வந்து தலைமாட்டு அருகில் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து ஐயத்துஹன் நஃப்ஸில் முத்மஇன்னா இக்ரிஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிضவான். அவர் கூப்பிடுவார், அந்த உயிரை கூப்பிடுவாங்க அந்த மலக்கு வந்து, நிம்மதி பெற்ற ஆத்மாவே. மூமினுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்க. நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இக்ரிஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் திரும்பி வருவாயாக என்று அந்த உயிரை அந்த மலக்கு அழைப்பார். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த உயிர் வெளியில இலகுவாக வந்த உடனேயே கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சொர்க்கத்து கபநாடையை சுத்தி வாசன திரவியத்தையும் தடவி விட்டுருவாங்க. பூமியின் மேற்பரப்பில் ஒரு கஸ்தூரி வாசம் மனம் கமழ்வதை போன்று அங்கே வாசம் வந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீளமான ஹதீஸ். அப்ப அந்த கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வந்துடும். ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தண்ணி பைக்குள்ள இருக்கிற ஒரு தண்ணி துளி மெதுவா எவ்வளவு லேசா வெளியில வந்து கொட்டுமோ அவ்வளவு லேசாக அந்த உயிர் உடம்புல இருந்து வெளியில வந்துடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க. அந்த இடமெல்லாம் மனங்கமல ஆரம்பித்து விடும். அதுக்கு பின்னாடி அவங்க அந்த உயிர் மீது ஸலவாத்து சொல்ல போறாங்க. ஓ ஸல்ல அலைஹி குல்லு மலக்கும் ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற எல்லா மலக்குமார்களும் இந்த ரூஹுக்காக ஸலவாத்து சொல்லுவாங்க. மலக்குமார்களுடைய ஸலவாத்துங்கிறது என்ன? அருளுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை தான் அது. அப்போ மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க அந்த உயிருக்கு. அவர் 4 பேர் தெரியாத ஆளா இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டு அவர் இருப்பாராக இருந்தா மலக்குமார்கள் எல்லாம் துஆ செய்யப்படுறாங்க. எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்களாம்? வானத்தில் இருக்கிற மலக்கு, பூமியில இருக்கிற மலக்கு, வானத்துக்கு பூமிக்கும் இடையில இருக்கிற மலக்கெல்லாம் ஸலவாத் சொல்றாங்கிறமே. எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்களாம்? புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, மிஅராஜ் பற்றிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போகிற நேரம் பைத்துல் மஅமூர் என்கிற ஒரு வீட்டில் முதுக சாச்சிக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க 7வது வானத்தில். அப்ப கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் யார் தெரியுமா? இவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த கட்டடம் என்ன தெரியுமா? இது பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர் என்கிற கட்டடம் என்னதுக்கு? மலக்குமார்கள் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆலயம். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் இந்த கட்டடத்தில் வந்து இறை வணக்கத்தில் ஈடுபடுவாங்க. ஆனா ஒரு தடவை வந்த மலக்கு திரும்ப எப்பவுமே வர மாட்டாங்க. ஒரு மலக்கு ஒரு தடவை தான் பெறுவாங்களாம். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் வந்துகிட்டு இருக்காங்களாம். மலக்குமார்கள் எண்ணிக்கையை பாருங்க. அவ்வளவு மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு மூமினுடைய ஒரு உயிருக்கு என்ன செய்து கிடைக்குது. அதுக்கு பிறகு அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போவாங்க. அதை அல்லாஹ் தஆலா சூரா நாஸிஆத்துல சொல்லிக்கிறான், ஒன் நாஸிஆத்தி நஸா, அந்த உயிரை கழட்டி எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக, ஒஸ்ஸாபிஹாத்தி சபஹா, அந்த உயிரை எடுத்து நீந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக, ஒஸ்ஸாபிகாத்தி சபகா, அந்த உயிரை எடுத்துக்கு முந்தி முந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, இந்த உயிரை எடுத்துக்கிட்டு போவாங்களாம். போகும்போது ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் தாண்டி போயிட்டு இருக்குமா. அந்த மலக்குமார்கள் கேட்பாங்களா, மஹாத ரூஹ் தய்யிப், இந்த மனமான ஆத்மா யாருடையது என்று கேட்பாங்க. அதுக்கு மற்ற மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான் பிஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா. உலகத்தில் அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட பெயரை சொல்லி, நல்ல பெயரை சொல்லி, கண்ணியத்துக்குரிய இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு அறிமுகம் செஞ்சுக்குவாங்களாம் மலக்குமார்கள். முந்திட்டு போவாங்க. இந்த மலக்குமார்கள்லாம் துஆ செய்வாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த ரூஹை நான் கொண்டு போக வேண்டும், நான் கொண்டு போக வேண்டும். அதான் வஸ்ஸாபிகாத்தி சபகா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், அந்த உயிரை எடுத்து முந்தி முந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமா, நான் சுமக்கணும் நான் சுமக்கணும் என்று மலக்குமார்கள் ஆசைப்பட்டு அதற்காக முந்திக்குவாங்க. முதலாவது வானத்தின் கதவு தட்டப்படும். அந்த மலக்கு கதவை திறந்து வரவேற்பார். 2வது வானம் வரைக்கும் அந்த வானத்தின் காவலாளியே வழி அனுப்புவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்னத் தயாலிஸில் வரக்கூடிய ஹதீஸ், வானத்தின் காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா பறிக்கப்பட்டிருக்கிறது, அது என் வாசல் கதவை தாண்டி வர வேண்டும் யா அல்லாஹ் என்று துஆ கேட்பாங்களாம். என்னுடைய வாசல் கதவால வரட்டுமே, நானும் அதை சலாம் சொல்லணும், நானும் அதை வரவேற்கணும் என்றெல்லாம் இந்த மலக்குமார்கள் ஆசைப்படுற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மூமினான மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுக்கிறான். அந்த உயிரை எடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு மலக்குமார்கள் ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி போய் 7வது வானத்தை தாண்டின உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லீன். இல்லீன் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான ஏட்டிலே
இல்லியூன் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் இவருடைய பெயரை எழுதி விடுங்க. இல்லியூன் என்றா என்ன? வமா அத்ராக மா இல்லியூன் கிதாபு மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், இல்லியூன் என்றால் அது பொறிக்கப்பட்ட ஒரு ஏடு, அதுக்கு சாட்சிகளாக மலக்குமார்கள் இருப்பாங்க. முகர்ரபூன்கள் மலக்குமார்கள் சாட்சிகளாக இருப்பாங்க. சொர்க்கவாதிகளுடைய பெயர் பட்டியெல்லாம் எழுதப்பட்டுரும். அதுல அந்த ஏட்டில் எழுதி விடுங்க. எழுதப்பட்டும் உடனடியாக மலக்குமார்கள் எழுதிடுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, இந்த உயிரை அவருடைய உடம்புக்கு அவர் உலகத்துக்கு திருப்பி அனுப்பி விடுங்க. ஃபைன்னி வஅத்துஹும் இன்னி மின்ஹா ஹலக்து. நான் அந்த மக்களுக்கு வாக்களிச்சிருக்கிறேன், நான் உங்களை இந்த மண்ணிலிருந்து தான் படைச்சேன், உங்களை இந்த மண்ணுக்கே மீட்பேன். ஃபஉஹ்ருஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா மின்ஹா, இந்த பூமியிலிருந்தே மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க செய்வேன் அப்படின்னு நான் வாக்களிச்சிருக்கிறேன். அதனால அந்த உயிரை உலகத்துக்கே திருப்பி அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, முஸ்னத் அஹ்மதுல ஃபில் அர்தி சுஃப்லா, கீழ் உலகத்தில் அப்படி என்று வருது. அப்ப அந்த கபருடைய இடத்துக்கு அந்த உயிர் திருப்பி அனுப்பி வைக்கப்படுது. எது கபரு? நாம தோண்டிட்டு வைக்கிறோமே இதா? அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரை விழுந்து விடுவேங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்மெல்லாம் எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடம் அது. அப்ப இந்த கபரை நம்ம எட்டி பிடிக்கிறோம், இந்த கபரை நம்ம திரும்ப தோன்றோம். அப்ப இது கிடையாது, மனிதன் கியாமத்து நாள் வரைக்கும் அடைய முடியாத ஒரு இடம், அதுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு திரை உண்டு என்று சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அந்த கபருக்கு அவருடைய உயிரை திருப்பி அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்லுவான், கொடுக்கப்பட்டுரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபயஸ்மஉ குஃபகன் ஆலி அஸ்ஹாபிஹி இதா வல்லவ் அன்ஹு முதுபிரீன். அடக்கம் செய்தவங்க அடக்கிட்டு திரும்பி போகும்போது அவர்களுடைய செருப்படி ஓசையை அவர் செவிமடுப்பார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல என்ன நடக்கும்னு சொல்றாங்க. ஃபயத்தியானி மலக்கானி ஷதீதல் இன்திஹார், அதட்டிய நிலையிலே 2 மலக்குமார்கள் வருவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு மூமினான ஒரு மனுஷனா இருந்தாலும் கேள்வி கணக்கு கேட்கறவங்க அதட்டிக்கு தான் வருவாங்க. அதட்டிய நிலையில 2 மலக்குமார்கள் வருவாங்க. மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பாங்க. ஒமா தீனுக், உன்னுடைய தீன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒமா அமலுக், நீ என்ன செய்துகிட்டு இருந்தாய் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மனிதன் பதில் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவான். தீனி இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உமா அமலுக்கு, உன்னுடைய வேலை என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். கராத்துல் குர்ஆன் வ ஆமன்து பிஹி வ ஸத்தக்து பிஹி, குர்ஆனை ஓதினேன், அதை நம்பினேன், உண்மைப்படுத்தினேன், வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினேன் அப்படிங்கிற பதில அவர் சொல்லுவார். அப்ப குர்ஆன் ஓதினா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பின்னால கேட்கப்படும், ஃபமாலா தகூலு ஃபி ஹாதா ரஜுலி அல்லதி புஇத ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்றன்னு கேட்கப்படும். நபி ஒன்று அனுப்பியிருக்கிறான்ல அல்லாஹ், இவரை பற்றி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கப்படும். சில ரிவாயத்தில் வருது உரைவாலை, அவரை நபியை எடுத்து காட்டுவாங்களாம், இவரை பற்றி என்ன சொல்ற, நபியே காட்டுவாங்களாம் கபருக்குள்ள, கேளு எனக்கு இவரை பற்றி என்ன சொல்றேன்னு. நம்ம கண்ணால எல்லாம் கண்டிருக்க மாட்டோம். நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழ்ந்திருந்த அல்லாஹ் தஆலா நமக்கு பட்டுன்னு படம் வச்சிருவான், இதான் நபி, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர் பதில் சொல்லிடுவார். ஒரு மூமின் என்ன சொல்லுவாரு, இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி இவர் தான் அப்படின்னு பதில் சொல்லி, அவரை யாரு பின்பற்றி வாழ்ந்தாங்களோ அவரு என்ன சொல்லிடுவாரு, இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இதான் ஒரு மூமினுக்கு கடைசி சோதனையா இருக்கும். இந்த கபர்ல கேள்வி கேட்கறாது. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் அதே கேள்வியை திரும்ப கேட்பாங்களாம். மன்றப்புக்கு திரும்ப அதட்டி கேட்பாங்க. அதுக்கும் அவர் உறுதியான பதிலை கொடுப்பார். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யுஸப்பித்துல்லாஹு லில்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான ஒரு வார்த்தையை கொடுத்து உதவி செய்வானா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்றான். அதான் அந்த உறுதியான வார்த்தையை கொடுத்து அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையில உறுதி செய்வான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸா நல்லடக்கம் செய்துவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க சகோதரர் விசாரிக்கப்பட போறாரு, அவருடைய நாவில் அல்லாஹ் நல்ல வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக நின்று பிரார்த்தனை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அடக்கம் செய்ய போனவர்கள் எல்லாம் அங்க நின்று அந்த துஆவை செஞ்சுட்டு போவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து உரிச்சு சந்துகளை கலட்டுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அவ்வளவு நேரம் அங்க நாங்க நிப்போங்கிறாங்க.
அடக்கிட்டு உடனே வர்றதில்லை. அங்கேயே நின்று துவா கேட்பாங்க. அல்லாஹ் என் சகோதரனுடைய நாவில் நல்ல உறுதியான பதிலை கொடுத்துறியா அல்லான்னு துவா வைப்பாங்க. அப்படியாக அவருக்கு துவா கேட்கப்படும். அவங்களுக்காக அந்த கேள்விகளை கேட்க முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு சத்தம் பெறும். ஃபயுனாதி முனாதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அசரீரி கேட்குமா, ஒரு சத்தம் கேட்குமா, அன் ஸதக அப்தி, இந்த அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குமா. அதை தொடர்ந்து அடுத்த சத்தம் பெறும். வல்பிசுஹு மினல் ஜன்னா வஃப்ரிஷுஹு மினல் ஜன்னா வஃப்தஹு பாப மினல் ஜன்னா யஹ்ருஜு மின் ரீஹிஹா வ தீபிஹா. இந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு விரிப்பு விரித்து விடுங்கள். இந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆடை கொடுத்து விடுங்கள். இந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு கதவை திறந்து விடுங்கள். சொர்க்கத்து வாசமும் சொர்க்கத்து தென்றல் காற்றும் இவருடைய கபருக்கு வரட்டும் என்று ஒரு சத்தம் கேட்கும். இந்த அடியானுடைய கபரை கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு விசாலமாக்குங்கள், இந்த கபருக்கு வெளிச்சம் கொடுங்கள் என்ற அசரீரி கேட்க அத்தனையும் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மூமினுடைய கபருடைய வாழ்க்கை கண்ணு கட்டிய தூரத்தில் விசாலமாக வெளிச்சமாக சொர்க்கத்து ஆடை, சொர்க்கத்து விரிப்பு, சொர்க்கத்து காற்றில் அவர் இன்பத்தோடு இருக்கக்கூடியதாக அந்த கபருடைய வாழ்க்கை அப்படியே மாறும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு சொல்லுவான், சொர்க்கத்தை காட்டுவான். இதுதான் நீ போகக்கூடிய இடம், நீ போக வேண்டிய இடம் இதுதான், இந்த சொர்க்கம் தான் அப்படி என்று காட்டின உடனே இந்த மனிதன் துஆ கேட்பான், ரப்பி அஜ்ஜில் கியாம ஸஆ, யா அல்லாஹ் கியாமத்து நாளை சீக்கிரமாக கொண்டு வந்து விடு யா அல்லாஹ் அப்படி என்று சொல்லுவாராம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அங்க சாட்டப்படுவாராம். ஒரு மனிதர் வருவார், மனித உருவத்தில் ஒரு ஆள் வருது. அவர் வந்து சொல்வார், உபஷ்ஷுருக பில் ஜன்னா அல்லதி குன்த துஅத், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று நான் நன்மாராயணன் சொல்கிறேன் அப்படின்னு வந்தவர் சொல்வாராம். சொன்னோன்னே இவரும் திரும்பி கேட்பாரு, அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும், நம்மளும் மூமினா இருந்து அப்படி கேட்க போறோம். நம்ம திருப்பி சொல்லுவோம், உபஷ்ஷிருக பில் ஜன்னா, உனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாக. மன் அன்த அல்லதி யஹ்ருஜு மின் வஜ்ஹிக கைர் வ தியாபிக்கல் கைர், உன் முகம் ரொம்ப அழகா இருக்குது, உடுப்பு ரொம்ப அழகா இருக்குது, நீங்க யாரு, எனக்காக இவ்வளவு துவா செய்றீங்களே, உங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கட்டும், நீங்க யாரு அப்படின்னு அவர் கேள்வி கேட்பார். அந்த கபூர்ல பாருங்க, வந்தவர் ஒரு பதில் சொல்வார், அதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த உருவமே அதாங்க. இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த உருவம் அந்த ஒரே பதில இருக்குது. அவர் சொல்வார், அமலுக்க சாலிஹ், நீ உலகத்தில் செய்த நல்லமல் நான் என்று வந்தவர் சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, யார் கடுகளவு நன்மை செய்தாரோ அதனையும் கண்டு கொள்வார். கண்டு கொள்வார்னா கண்ணால காண்பார், அப்படியே வந்து காட்டுவான் அல்லாஹ் தஆலா. ஒரு மனித உருவத்தில் நமக்கு பக்க பலமாக ஒரு ஆளாகவே கொண்டாந்து வைக்கிறாங்க. நம்ம செய்த நல்ல அமல்களை கொண்டாந்து வைக்கிறான். இது என்ன சிந்திச்சு பாருங்க. அந்த அமலை கண்டு அவனே அவன்கிட்ட அந்த அமல்கிட்ட கேட்க போறான், நீங்க யாரு, ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, நீங்க யாரு. அவர் சொல்லுவார், நீ உலகத்தில் செய்த நல்ல அமல் அப்படின்னு சொன்னோன்னையே அந்த அமல் மீது அவருக்கு எவ்வளவு பாசம் வரும். சிந்திச்சு பாருங்க. நம்ம பெத்த பிள்ளைய நமக்கு திருப்பி தரும்போது எவ்வளவு பாசம் வருது. நம்ம செஞ்ச அமல் அப்படியே திருப்பி கிடைக்குது பாருங்க. இதுதான் கபூர் வரைக்கும் வர்றது. ஹதீதுல இன்னொரு ஹதீதை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை 3 துயரும், 2 திரும்பிடும், 1 தான் கூட வரும். ஒரு ஜனாசாவை 3 துயருமா, 2 திரும்பிடும், 1 தான் கூட வரும். 3 என்னென்ன, அவருடைய குடும்பம் வரும் கூட, அவருடைய சொத்துக்கள் வரும் கூட, அவர் செய்த நல்லமல்களும் கூட வரும். குடும்பமும் சொத்துக்களும் அடக்கம் செஞ்சுட்டு திரும்பி பேசிடும். அவர் செஞ்ச நல்லமல் மட்டும்தான் கூடவே வந்து கபருக்குள்ள நிற்கும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் செஞ்ச நல்லமல் வந்து துணையா நிற்க போகுதுங்க. அந்த நல்லமலை பார்த்தது தான் அவனுக்கு வழங்க போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, வலா தஹ்கிரன்ன ஷைய மினல் மஅரூஃப், நன்மையான காரியங்கள் எதையுமே அற்பமாக கருதிவிட வேண்டாம். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக், உன் சகோதரன் முகத்தை பார்த்து ஒரு புன்னகை செய்வது கூட உனக்கு தர்மம் அப்படிங்கிறாங்க. உன் சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்னகை செய்யறல்ல, அது கூட உனக்கு தர்மம், அற்பமா நினைக்காதீங்கிறாங்க. அது அப்பதான் நமக்கு புரிய போகுது. அந்த கபருடைய வாழ்க்கையில இருக்கும்போது தான் நம்ம இன்னும் 4 சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, நம்ம இன்னும் ஒரு தர்மம் செய்திருக்கலாமே என்ற ஆசை அப்பதான் வரப்போகுது. நேரங்களை வீணடிக்காம, காலங்களை தொலைச்சி போடாம நம்ம இபாதத்திலையும் நல்ல பேச்சுக்களையும் பேசுறதுல ஈடுபடணும். இன்னைக்கு தர்க்கம் செய்யறதும்
விவாதிக்கிறதும் வியாக்கியானம் செய்வதிலேயுமே நேரத்தை கழிச்சு கட்டிக்கிறோம். இஸ்திக்பார் செய்யறது, சுப்ஹானல்லாஹ் சொல்றது, இப்படியான காரியங்கள் நம்மகிட்ட இல்லாம போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இதா மாத இப்னு ஆதம் மின் கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விஷயம் கபரு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். மத்தெல்லாம் துண்டிக்கப்பட்டுருமா? 3 வந்துகிட்டே இருக்கும். சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் வந்துகிட்டே இருக்குமா? நிலையான தர்மம் அவருடைய கபருக்கு வந்துகிட்டே இருக்கும். எது நிலையான தர்மம்? நமக்கு வழங்க மாட்டேங்குது. எது நிலையான தர்மம்? ரெண்டாவது என்ன சொல்றாங்க? வலதின் சாலிஹின் யதுலஹு, அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமான இல்ம், அவர் கற்றுக் கொடுத்த அறிவு. இந்த 3 வேண்டுமா? இந்த சதகத்தின் ஜாரியாவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது செய்யும் வரைக்கும் இந்த உலகத்தில் நல்லவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம், நம்ம செய்யக்கூடிய ஒரு கரைச்சேவையில் நமக்கு அதில் பலன் வராது என்று தெரிந்தும் செய்தவன் தான் சதகத்துன் ஜாரியா செய்கிறவன். பாருங்க, அதில் செய்ய ஒரு மரத்தை நாட்டுறவரே 60 வயசுல இருப்பார். இது வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி பழம் தின்றது நம்ம இருக்கவே மாட்டோம்னு நிச்சயமா தெரியும். 4 பேருக்கு பிரயோசனப்படட்டுமே வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை கொடுக்க போறான் பாருங்க. இந்த சதகத்தின் ஜாரியாங்கிறது அது மாதிரி தான். நம்ம இருக்க மாட்டோம். அது ஒரு நிலையான தர்மம். ஒரு பள்ளியை கட்டி கொடுக்குறோம், ஒரு ரோட்டை போட்டு கொடுக்குறோம், ஒரு தண்ணியை கிணத்தை போட்டு கொடுக்குறோம், ஒரு மரத்தை வச்சு விடுறோம். இப்படியான இந்த தர்மங்கள் நிலையான தர்மம். அது இருக்கும் காலமெல்லாம் நமக்கு அதில் பிரயோசனம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு மரத்தை வச்சு விட்டோம், அதில் ஒரு பறவை கூடு கட்டட்டுமே, ஒரு கள்ளம் வந்து திருடிட்டு போகட்டுமே, அவன் ஈரல் குளிர குளிர நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். அப்ப தர்மங்கள் செய்யறது, நிலையான தர்மங்கள் செய்யறது, நல்ல வேலைகளை ஈடுபடுறது. நாங்க சில நல்ல அமல்களை கைவிட்டுட்டு போயிருக்கிறோம். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மனிதன் புரண்டு புரண்டு இருக்க கண்டேனுங்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு மனுஷன் புரண்டு புரண்டு இருக்கிறானா? என்ன அமல் செஞ்சுட்டு போய்க்கானா? வீதியில மக்களுக்கு தொந்தரவாக இருந்த ஒரு மரக்கிளையை வெட்டி அந்த வீதியை துப்புரவு செய்தானே, அதுக்கு அல்லாஹ் தஆலா அவர் கொடுத்த பாக்கியம் என்ன? சொர்க்கத்தில் புரண்டு புரண்டு இருக்கிறத கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் செய்த ஒரு சேவை 4 பேருக்கு பிரயோசனமா இருக்குது. ரோட்ல அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒன்றை ஒதுக்கி விடுறாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறான். அப்ப சாதாரணமான அமலாக ஒவ்வொரு அமலையும் நம்ம நினைச்சு கைவிட்டக்கூடாது. பெரிய ஒரு விஷயம். ஈமானை பற்றி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. 70க்கு மேற்பட்ட 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டதுதான் ஈமான். அஃபலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக சிறந்தது அதுல பெரிய பகுதி என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது. குறைஞ்சது என்ன தெரியுமா? வீதியில அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறத ஓரமாக்குறது. அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் என்கிறது ஈமானின் ஒரு கிளை தான். அது எத்தனாவது என்று சொல்லல. ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி வீதியில அடுத்தவனுக்கு பிரச்சனை இருக்கிறத ஒதுக்கி விடுறதான். வெக்கம் என்கிறது உள்ள இருக்கிற ஒன்றாம், அது ஈமான்ல ஒரு கிளையாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, அப்ப வீதியில இருக்கிறத ஓரம் காட்டியதுக்கு சொர்க்கத்திலேயே புரண்டு புரண்டு ஒருத்தன் படுக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு ஈமானுடைய அம்சங்கள் இருக்குது. அதை அவர் கபருடைய வாழ்க்கையில நேரடியாக கண்ணூடாக காணப்போகிறார். ஒரு மூமினுடைய மனிதனுடைய ஜனாசா எப்படி இருக்குது, ஒரு கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத அவர் நேரடியாக பார்க்க போறார் பாருங்க. அதுக்கு பிறகுதான் அவருக்கு சொர்க்கத்தை காட்டப்படும். காட்டப்பட்ட உடனே அவர் சொல்வார், ரப்பி அஜ்ஜில் கியாமத் ஸஆ, யா அல்லாஹ் கியாமத் நாளை சீக்கிரப்படுத்தியா அல்லாஹ்ன்றார். அவருக்கு அந்த கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறான் பாருங்க. அதுல இருந்துகிட்டே சொர்க்கத்தை பார்த்த உடனே இங்க இருந்து அங்க போகணும் போல ஆயிடுது. உடனே என்ன சொல்ற, கியாமத் நாள் வந்தா தானே சொர்க்கத்துக்கு போக விடுவாங்க. கியாமத் நாள் வந்தா தான் சொர்க்கம் போக முடியும். அதனால அவர் என்ன துஆ கேட்பாராம், ரப்பி அஜ்ஜில் கியாமத் ஸஆ, கியாமத் நாளை சீக்கிரப்படுத்தியா அல்லாஹ், நான் அங்க போகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக 2 விதமான ஹதீஸ் வருது. ஒன்று வருது, அவரு மறுமை நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்குவாரு. நௌமத்தில் அரூஸ், ஒரு மணமகன் தூங்குற மாதிரி தூங்கி விடுங்க, அவர் கியாமத் நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது,
அவர் கியாமத்தினால சீக்கிரப்படுத்தி யா அல்லாஹ்னு கேட்குறத அந்த பகுதிக்கு பதிலாக இன்னொன்று வருது. என்ன கேட்பாரா? யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் தர மாட்டியா? நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை சொல்லிட்டு வரப்போறேன் அப்படிம்பார். ஒரு மூமினான ஒரு மனுஷனுக்கு அப்படியான ஒரு நினைப்பு வரும். யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றான். 2 ரசூல்மார்களை ஒரு ஊருக்கு அனுப்பி 3வது ரசூலை நாங்கள் உதவியாக அனுப்பினோம். 3 பேரையும் கொண்டாங்க. அதுக்கு பிறகு ஊரின் கோடியிலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்தார். யாலைத்த கௌமி இத்தபில் முர்சலீன் என்றார். என் சமூகமே இந்த ரசூல்மார்களை பின்பற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ஒமாலி அலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்த இறைவனை வணங்காமல் இருக்க என்னை எது தடுத்தது என்று அவர் செய்தார். அவருக்கும் அடிக்கிறாங்க. அவருடைய உயிர் விரியும் போது இதே மாதிரி ஆசைப்படுறாரா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உயிர் விரியும் போது இந்த கபூர்ல கேள்வி எனக்கெல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்தை காட்டணும்னு என்ன கேட்கிறாரு? எனக்கு கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், என் குடும்பத்திடத்தில் இதை சொல்லிட்டு ஓடி வரான்னு கேட்கிறார். யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உயிர் விரியும் போது அந்த மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? யா லைத்த கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வ ஜஅலனி மினல் முக்ரிமீன், என்னை அல்லாஹ் மன்னித்து சங்கை மிகு மக்களோடு சொர்க்கத்தின் மக்களோடு என்னை சேர்த்து விட்ட இந்த செய்தியை என் சமூகம் அறிந்து விட வேண்டாமா என்று பரிதாபப்பட்டார். இந்த மக்களுக்கு இது தெரியக்கூடாதா? எனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அந்த மலக்குமார்கள் அந்த ரூஹு கூப்பிடுறாங்க, சொர்க்கத்தின் பக்கம் வா, சொர்க்கத்துக்குள் நுழை அப்படின்னு சொல்லப்பட்டது. கீல துகுலில் ஜன்னா சொல்லப்பட்டது. சொர்க்கத்துக்குள்ள நுழை என்று சொல்லப்பட்டோன்னு அவர் சொல்வார், யாலைத்த கௌமி யஅலமூன், என் சமூகத்துக்கு இது கேட்காம போயிச்சே, இவங்களுக்கு இது தெரியக்கூடாதா? தெரிஞ்சா வந்துருவாங்க இஸ்லாத்துக்கு அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. அப்ப தன்னுடைய குடும்பத்துக்கு அதை சொல்ல நினைப்பது இயற்கை. அதை குர்ஆனும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹதீஸ்லயும் வருது, ஒரு மூமின் இப்படி இருப்பார். அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்? ஒரு மணமகன் தூங்குறத போல தூங்கு அப்படின்னு சொல்லுவான். புகாரியில் இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவருக்கு கிடைக்க போறத காட்டப்படுமா? நரகவாதி என்றா நரகத்தை காட்டும். இம்மல் ஜன்னா வ இம்மல் அன்னாரங்கிறாங்க. ஒரு சொர்க்கவாதி என்றா சொர்க்கத்தை காட்டுமா, இன்னும் உனக்கு கிடைக்கிறது, உனக்கு கிடைக்கிற இடத்தை பாரு. நரகவாதியா இருந்தா நரகத்தை காட்டப்படும், இன்னும் உனக்கு கிடைக்கிற இடம் என்று. நரகவாதியா இருந்தா அது பெரிய ஒரு தண்டனை, சொர்க்கவாதியா இருந்தா அது பெரிய ஒரு இன்பம். ஒவ்வொரு நாளும் நம்ம காட்டணும், நீ போகக்கூடிய சொர்க்கத்தை பாரு, சொர்க்கத்தை பாரு அப்படின்னு காட்டப்படும். இதுல சதக்கத்துன் ஜாரியா செய்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாளுக்கு நாள் காட்ட காட்ட அந்த சொர்க்கத்தினுடைய அளவும் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பமும் வித்தியாசமாயிட்டே இருக்கும் பாருங்க. ஏன்? அவர் மௌத்தானத்தோட அவருடைய அமல் முடிஞ்சு போகல. சதக்கத்தின் ஜாரியா அவரோட நன்மை இன்னும் கூடிட்டே இருக்குது. இன்றைய விட நாளைக்கு, நாளைய விட நாளை மறுநாளுக்கு நம்ம பிள்ளைகள் செய்த துவாக்கள், நம்ம பிள்ளைகள் செய்த நல்ல அமல்கள், நாம கற்றுக் கொடுத்தவர்கள் செய்த பிரார்த்தனைகள், நாம கற்றுக் கொடுத்தவங்க செய்த அமல்கள், நாம செய்த நிலையான தர்மம், நாம போட்டு கொடுத்த ரோட்டு, நாம வச்சு கொடுத்த மரம், நாம கட்டி கொடுத்த கிணறு, இதுல எல்லாம் மக்கள் அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு சொர்க்கத்தின் இடங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் காட்டப்படும் அப்படிங்கிற செய்தி புகாரியில பதிவாயிருக்கிற ஒரு ஹதீஸ். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு மறுமையில் பிரயோசனம் அளிக்கக்கூடிய காரியமாக, கபருடைய வாழ்க்கையில் அவனுக்கு சேரக்கூடிய விஷயமாக இந்த சதக்கத்தின் ஜாரியாவை, சதக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, சதக்காக்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி மூமின்களாகவே வாழ வைத்து மூமின்களாகவே மரணிக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய உயிர் எவ்வாறு பிரியும், அவருடைய உயிர் எவ்வாறு கண்ணியப்படுத்தப்படும் என்று சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க, இன்னல் ஃபாசிக் அவில் காஃபிர். ஒரு ரிவாயத்தில் வருது பாவி, இன்னொரு ரிவாயத்தில் வருது காஃபிரன். அந்த ஒரு பாவி அல்லது காஃபிராக இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை முன்னோக்குற அந்த கடைசி நேரம் அவனுக்கு வந்து விட்டா மலக்குமார்கள் வருவாங்க. அவருடைய முகங்கள் எல்லாம் கருப்பாக இருக்கும். இவருடைய கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு உட்கார்ந்துருவாங்க. நரகத்திலிருந்து மசூஹி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை கொண்டு வருவாங்க. அது ஒரு கசங்கி துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு ஆடை என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மசூஹி என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதுறாங்க. துர்நாற்றம் இருக்குமா, அதை கொண்டாந்து நிற்பாங்க. ஃபயாத்தி மலக்குல் மௌத் இந்த ராசிஹி,
இந்த தலைமாட்டு அருகில் அந்த ரூஹை எடுக்கிற மலக்கு வந்து அய்யுஹன் நஃப்ஸில் ஹபீஸா யக்ரிஜி இலா ஸக்தி மினல்லாஹி வ கதப், கெட்ட ஆத்மாவை அல்லாஹ்வுடைய கோபத்தின் அல்லாஹ்வுடைய அதிருப்தியின் பக்கம் திரும்பி வந்துவிடு என்று அழைப்பு கொடுக்கார். அந்த உயிர் வெளியில வர முடியாம உள்ளுக்குள்ளேயே சுற்றி திரியும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், எங்களுடைய ரசூல்மார்களை அதாவது மலக்குமார்களை உயிரை எடுப்பதற்கு அனுப்பினால் குறித்த நேரத்தில் அவருடைய முதுகுகளிலும் பித்தட்டுக்களிலும் விழாக்களிலும் ஓங்கி அடித்து அந்த உயிரை பறித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த உயிரை வெளியில எடுத்த உடனே மசூஹி என்ற அந்த நரகத்தின் ஆடையை சுற்றி விடுவார்கள். அது பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழுகிய பிணத்தின் நாற்றத்தை போன்று அங்கெல்லாம் நாற்றம் வந்துவிடும். மலக்குமார்கள் எல்லாம் அதுக்கு சாபமிடுவார்கள். இந்த உயிரை நான் தொடக்கூடாது, என் கையில கரம் பட்டுவிடக்கூடாது என்று மலக்குமார்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்வார்கள். கொண்டு போகும்போது மகாத ரூஹுல் ஹபீஸ், இந்த கெட்ட உயிர் யாருடையது என்று விவாதிப்பாங்க, கேட்பாங்களாம். அதுக்கு மற்ற மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அக்பஹி அஸ்மாஇஹி அல்லதி கானு யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா. உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு கெட்ட பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் கேவலம் இன்னார் என்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் அவர் ராஜாவாக இருக்கட்டும், பெரிய ஒரு தளபதியாக இருக்கட்டும், பெரிய ஒரு மாட மாளிகையில் வாழ்ந்தவராக இருக்கட்டும், ஈமான் கொள்ளலண்டா இதுதான் நிலைமை. அவருக்கு கேவலம் தான், அவருக்கு அணிவகுப்பு கிடையாது. இந்த உலகத்தில் வேணுமென்றால் ராணுவ மரியாதை இருக்கலாம், இந்த உலகத்தில் வேணுமென்றால் சந்தனக்கட்டை போட்டு அவரை சரமாரியாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கடைசி அணிவகுப்பில் மலக்குமார்கள் பின்னடைந்து விடுவார்கள். மலக்குமார்கள் தொடமாட்டார்கள். அந்த மலக்கு கடமைக்காக எடுத்துக்கொண்டு போவார். முதலாவது வானத்தின் கதவு தட்டப்படும், வானத்தின் கதவு திறக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அந்த வானத்தின் கதவு அவருக்கு திறக்கப்படாது என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. லம் யத்குலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமல் ஃபி ஸம்மில் கியாத். ஊசி முனையின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையும் வரைக்கும் அவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது, அவர்கள் வானத்தை காண முடியாது என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்றாங்க, இது சாத்தியம் இல்லை. ஊசியில நூல் கோர்க்கிற ஓட்டைக்குள்ள ஒட்டகத்தை நுழைவிக்க முடியாது. அதுக்கு எவ்வளவு சாத்தியம் இல்லாத விஷயமோ அவ்வளவு சாத்தியம் இல்லாத விஷயம் இவங்க சொர்க்கம் போறது. அதனால வானத்தின் கதவு திறக்கப்படாது. ஒரு மூமினாக இருந்தால் அவருக்கு மிஹராஜுடைய பாக்கியம் இருக்குது. நம்முடைய உயிருக்கு மிஹராஜ் பயணம் இருக்குது. 7 வானம் வரைக்கும் போயிட்டு தான் கபருடைய வாழ்க்கைக்கு வர போறோம். ஆனால் ஒரு காவிராகவோ பாவியாக இருந்தால் முதலாவது வானத்திலேயே அப்படியே நிற்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்வான், உக்துபு கிதாபஹு ஃபீ சிஜ்ஜீன். நரகவாதிகளுடைய பெயர் எழுதக்கூடிய ஒரு ஏடு சிஜ்ஜீன், அந்த சிஜ்ஜீன்ல இவனுடைய பெயரை எழுதி விடுங்கள், உஈதுஹு இலல் அர்த், இவனை பூமிக்கு திருப்பி அனுப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னபோது ஃபதுரது ரூஹு இலா ஜஸதிஹி, அவருடைய உயிர் உடம்புக்கு தூக்கி வீசப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த இடத்தில் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களுக்கு உதாரணம் கஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, வானத்திலிருந்து விழுந்தவனை போன்றாகும். காரணம், அவனை காற்று வேறு ஒரு திசையில் கொண்டு போய் வீழ்த்திவிடும், அல்லது பறவைகள் அவனை கொத்தி தின்றுவிடும். அந்த அளவுக்கு நிலையில்லாத ஒன்றுதான் இணை வைப்பது என்பது. வானத்திலிருந்து விழுந்தவனை போல் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்றாங்க, அவன் உயிர் திருப்பி வீசப்படும், அந்த உடம்புக்கு அது வெறும். அவர் அடக்கம் செய்தவர்கள் திரும்பி போகின்ற போது அவர்களுடைய செருப்படி ஓசை அவர் செவி மடுப்பார். மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று. ஐயோ எனக்கு தெரியாதே என்பார். இந்த உலகத்தில் அவர் அல்லாஹ் என்று சொல்லி இருந்தாலும் அந்த ஈமான் பரிசுத்தமாக இல்லை என்றால் அவரால் சொல்ல முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூஜஹில் சத்தியம் பண்ணும்போது வல்லாஹி என்று சத்தியம் பண்ணுகிறான். அபூஜஹில் சத்தியம் பண்ணும்போது வல்லாஹி என்றுதான் சத்தியம் பண்ணுகிறான். ஆனால் அல்லாஹ் என்று சொல்ல அவனுக்கு நாவு வராது. மதீனுக்க நாவு வராது. ஹால் அதிரியம்மா. கடைசியா மலக்குமார்கள் கேட்பாங்க, ஃபமாதா தகூலு ஃபீ ஹாதா ரஜுலி அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் பற்றி என்ன சொல்கிறாய் என்று முஹம்மது நபியை பற்றி கேட்கப்படும். லா அதிரி, எனக்கு தெரியாது அப்படி என்று சொன்னபோது மலக்குமார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபயுகாலு லஹு முஹம்மத், அவருக்கு சொல்லப்படும், முஹம்மதுப்பா, முஹம்மது நபியை கேட்கிறோம்னு சொல்லி கொடுப்பாங்களாம். நம்ம ஊர்ல எல்லாம் நல்லடக்கம் செஞ்சுட்டு தலைமாடு அடிக்கல மௌலவி உட்கார்ந்துருவார், தல்கீன் ஓதுவார். தல்கீன் ஓதி என்ன சொல்லி கொடுக்குறாரு? மலக்குமார்கள் வருவாங்க, அரபுல சொல்லிக்க, ஃபையத்தியானி மலக்கானி ஏசாலானி மன் ரப்புக்க ஃபகுல் ரப்பி அல்லாஹ். 2 மலக்குமார்கள் வருவாங்க, அவன்கிட்ட கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க, நீ அல்லான்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடக்கம் செஞ்சு மௌத்தா போனது பிறகு அடக்கம் செஞ்சுட்டு வெளியிலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மலக்குமார்கள் உள்ளுக்கே சொல்லி கொடுப்பாங்க. நீ என்னத்தை சொல்லி கொடுக்கிறது? உள்ளுக்கே மலக்குமார்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஃபயுகாலு லஹு முஹம்மத், முஹம்மதா அப்படி என்று கேட்பாங்க. சமிஅத்து الناس يقولون ذاك, மக்கள் இந்த பெயரை சொல்ல நான் செவிமத்திருக்கிறேன், என்றாலும் எனக்கு சொல்ல தெரியவில்லையே என்று அவர் கத்துவார்.
அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபலா யஹ்ததி லி இஸ்மி, என் பெயர் சொல்ல அவருக்கு நாவு வழங்காது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றவில்லை, இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லை, பித்அத்துக்களை செய்யறான், இல்லாததே வஹீக்குள்ள சேர்க்கிறான், இருக்கிறத வஹீல மூளைக்கு படலன்னு இல்லைங்கிறான். இப்படி என்ன பண்ணினாலும் அங்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாகிறான், அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பிறகு அன்கதப அப்தி, இந்த அடியான் பொய் சொல்லிவிட்டான் என்று ஒரு அசரீரி வரும். அதுக்கு பின்னால் நரகத்திலிருந்து ஒரு விரிப்பு விரித்து விடுங்கள், வல்பிசுஹு மினன் நார், நரகத்திலிருந்து ஒரு ஆடை கொடுத்து விடுங்கள், வஃப்தஹு பாப மினன் நார் யஹ்ருஜு மின் ஹுர்ரிஹா சுமூமிஹா, நரகத்தின் வெப்பமும் நரகத்தின் விஷமும் கபருக்கு வரும்படி ஒரு கதவை திறந்து விடுங்கள் என்று சத்தம் வரும். இத்தனை நடக்கும். கபர் அவரை நெருக்கும். அப்போது ஒரு மனிதர் வருவார், அவருடைய முகம் அசிங்கமாக இருக்கும், ஆடை அசிங்கமாக இருக்கும், உனக்கு நாசம் என்று கொண்டு வருவார். இவர் கேட்பார், மன் அன்த அல்லதி யஹ்ருஜு மின் வஜிக ஷர் வ தியாபிக ஷர், நீ ரொம்ப அசிங்கமா இருக்கியே, உனக்கு நாசம் உண்டா, நீ யாருப்பா என்று இவர் கேட்டபோது அவர் சொல்வார், அன் அமலுக்கல் ஹபீஸ், நீ உலகத்தில் செய்த பாவம் நான் என்று அவர் சொல்வார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, கடுகளவு பாவம் செய்திருந்தாலும் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுதில்லை, அவர் கண்டுகொள்கிறார், பாவம் தான் நான் என்று வந்து நிற்கிறார். அவருக்கு அதுக்கு பின்னால் ஒரு மலக்கு சாட்டப்படுவார். அந்த மலக்கினுடைய கையிலே மிர்சபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கும். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவ் துரிபத் பிஹல் ஜபலு கான துராபா, அந்த அடிகோலினால் ஒரு மலை மீது அடிக்கப்பட்டால் அந்த மலை மண்ணாகி விடுமாம். அந்த அடிகோலினால் அவருக்கு அடிக்கப்படும், அவர் மண்ணாகுவார். ஃபயுரிதுல்லாஹு கமா கான், இருந்தது மாதிரி திரும்ப அல்லாஹ் ஆக்குவான், திரும்ப அடி விழும், கத்துவார், கதறுவார். ஃபயஸ்மஉ குல்லு ஷைஇன் இல்ல ஸக்லைன், எல்லா உயிரினங்களும் அவர் கத்துறதை கேட்குமா, மனிதனையும் ஜின்னையும் தவிர. அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கேட்குதுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த கபூரில் புலம்பக்கூடிய புலம்பல் எனக்கு கேட்கிறத உங்களுக்கும் கேட்கறதுக்கு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன், அப்படி செய்தால் நீங்க யாரையும் அடக்கம் செய்யாம விட்டுருவீங்களோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க. அது உங்களுக்கும் காதுல கேட்டா அடக்க மாட்டீங்க, கபூர்ல என்ன கத்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க அடக்காம விட்டுருவீங்களோங்கிற பயத்தினால நான் துஆ கேட்கலங்கிறாங்க. எனவே ரசூலுல்லாஹ்வுக்கும் கேட்கும், அது இந்த ஹதீஸில் விதிவிலக்கு, மனிதர்களுக்கும் ஜின்களையும் தவிர மற்றெல்லாருக்கும் கேட்கும், அவ்வளவு கத்துவார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதான் ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய நிலைமை. இதில் நாங்கள் நிம்மதியாக கபூரில் வாழ்ந்து, கபூரில் இன்னும் நம்முடைய அந்தஸ்துக்கள் கூடணுமாக இருந்தால் நல்ல அமல்கள் செய்வோம். அதிலேயும் நம்ம மௌத்தா போனதுக்கு பிறகும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது சதக்கத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு ரோட்டை விசாலமாய் கொடுக்கறது, ரோட்டை போட்டு கொடுக்கறது, ரோட்டில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டர்பை இல்லாமல் ஆக்குறது, இதெல்லாம் ஈமான்ல இருந்தும் ஒரு பகுதி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.